என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக குறிப்பாக கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே இடைப்பட விரும்புகிறார். உங்கள் நெருக்கத்தின் நடுவிலே, உங்கள் பிரச்சனையின் நடுவிலே கை நீட்டி சில பேரிடத்தில் கடன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கோ அந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருப்பீங்க. வட்டி ஏறி 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 அல்லது அசலுக்கு மிஞ்சி நீங்கள் வட்டி கொடுத்தும் அசலை திரும்ப தர முடியாததினாலே உங்கள் இரத்தத்தை அவர்கள் உறிஞ்சி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கண்ணீர் வெடித்து கதறி கொண்டிருப்பீர்கள். ஆண்டவரே, என்னால் இதை விட்டு வெளியில் வர முடியலையே, இந்த கடன் சுமையிலிருந்து என்னால் வெளியில் வர முடியலையே, இந்த மனுஷன் இவ்வளவு இரக்கமற்றவனாய், இந்த மனுஷி இவ்வளவு இரக்கமற்றவளாய், இவ்வளவு கொடுமையாக எங்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்களே, வாங்கின கடனை விட எவ்வளவு அதிகமாய் நான் வட்டியை செலுத்தி விட்டேன், ஆனாலும் என்னை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டு தேவ சமூகத்திலே கலங்கி கதறி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். எகிப்தியரின் கண்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. இத்தனை வருடமாய் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகிப்தியர்கள், அவர்களை கசக்கி பிழிந்து கொண்டிருந்த எகிப்தியர்கள், ஆனால் அவர்கள் கண்களிலேயே கர்த்தர் ஜனங்களுக்கு எதை உண்டு பண்ணினார்? தயவை உண்டு பண்ணினார். இத்தனை வருஷமாக அவங்கள அட்டைப்பூச்சி போல உறிஞ்சி கொண்டிருந்தவன் இப்பொழுது அவனே எடுத்து தரான். எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ என்று சொல்லி அவனே தரத்தக்கதாய் அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தினாராம். மகனே, மகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்றைக்கு எகிப்தினுடைய மனசை கர்த்தர் மாற்றினார் இல்லையா? உங்களை இன்றைக்கு வருத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்கள், இன்றைக்கு உங்கள் இரத்தத்தை வட்டியினாலே உறிஞ்சி கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் கண்களிலே உங்களுக்கு தயவை உண்டு பண்ண நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உங்கள் உள்ளத்தை ஊற்றிவிட ஆரம்பிங்க. உங்கள் நெருக்கத்தை ஆண்டவரிடத்தில் சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் அந்த இடத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அந்த மனிதர்கள் மாறத்தக்கதாய் கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். அவர்கள் மாறாவிட்டால் அவர்கள் மாறத்தக்கதான ஒரு கொடிதான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அந்த இடத்திலே கட்டளையிடுவார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, மனம் தளர்ந்து போய்விடாதே, மனம் உடைந்து போய்விடாதே, தவறான முடிவுகளுக்கு நேராய் கடந்து போய்விடாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு மற்றவர்கள் கண்களிலே தயவை உண்டு பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.